எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் ஆண்டுநர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமணக்காட்டில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை, எனக்கு உரிய தமிழ் அவளை என்னகத்தில் கொலிவிதித்து வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தமிழொலியின் தொலைக்காட்சி நேயர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை அழகாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலைஞர் விதுசன் அவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழுகின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மதுரகவியின் வணக்கம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆனி மாதத்திலே எங்களுடைய இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்தையும் போற்றுவோம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கிறோம். ஆனி மாதத்திலே வருகிற சிறப்பான ஆனி உத்தரம், ஆனி திருமஞ்சனத்தை கடந்த பொழுதுகளிலே பார்த்தோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஆனி மாதம் சிவமாதமாக நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். சிவனுக்குரிய மாதம் இந்த பொழுதுகள். ஆடி மாதம் வரப்போகிறது. அந்த மாதத்துக்குள்ளே ஆனி மாதத்திலே இந்த வழிபாட்டு சிறப்புகளை நாங்கள் பார்ப்போம். ஆகவே அங்கே நைன நாகபூஷணி அம்பாள் சிவலிங்கத்தை அணைத்தவாறு தான் இருக்கிறாளப்பா மூலாலயத்தில். அற்புதமான உற்சவங்களை ஓம் தொலைக்காட்சி உங்களுக்கு தினமும் சேர்த்து மகிழ்ந்தது. அது மட்டுமல்ல நேயர்களே, இன்றைக்கு நாங்கள் நடேச பெருமானுடைய அபிஷேக பெருவிழாவையும் அவருடைய தத்துவத்தையும் பார்த்தோம். நாங்கள் இப்பொழுது சிவபெருமானுடைய அருவுருவ திருமேனியாக இருக்கிற சிவலிங்க பெருமானை பார்ப்போம். ஆகவே சிவன், நடேசர், சிவலிங்கம், இந்த வாரத்திலே சிவலிங்கத்தை பார்ப்போம். முழுமுதற் கடவுளினுடைய குறியீடு சிவலிங்க வழிபாடு, அருவுருவ திருமேனி. சிவலிங்கத்தை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், இறைவனுடைய அருவுருவ திருமேனி எது என்றால் சிவலிங்கம். ஓம் நம சிவாய. பல தெய்வ வழிபாடுகளை இந்துக்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அது எல்லோருக்கும் தெரியும். பல தெய்வங்களை வழிபாடு செய்கிற ஒரு மார்க்கம் இந்து பெருமக்களிடையே உலகம் முழுவதும் பரந்து காணப்படுகிறது. ஆனால் எந்த மூர்த்தியை வழிபட்டால் எல்லா மூர்த்திகளையும் வழிபட்ட பலனை பெறலாம் என்பது தெரியாமல் இருக்கலாம். அந்த வழிபாட்டின் மகத்துவத்தை பலரும் அறியும்படி தெரிவிக்கவே சிவன் கோவில்களில் மூலஸ்தானத்திலே சிவலிங்கத்தை தவிர வேறு பிரதிஷ்டை ஒன்றுமின்றி அமைத்து காட்டியிருக்கிறார். சிவன் கோயிலுக்கு போறோங்க, மூலஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்றால் சிவலிங்கம். சிவபெருமானுடைய அருவுருவ திருமேனி திருமூர்த்தமாக அவர் காட்சி அளிக்கிறார். நாங்கள் பல தெய்வ வழிபாட்டுக்குரியவர்கள் தானே. இதற்கெல்லாம் அந்த வழிபாட்டினுடைய ஒருமைப்பாட்டை விளக்குவதற்காக சிவலிங்கம். சிவலிங்கத்தை பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். சிவன் கோயில்களில் போயிருப்பீங்க, உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், அறிய முடியாமல் இருக்கலாம். சிவலிங்கம் இருக்கிறார். சிவபெருமானுடைய மூர்த்தம், சிவபெருமானுடைய வடிவம், அதிலே பிரம விஷ்ணு சிவபாகங்கள் சிவலிங்கத்தில் இணைந்து இருக்கிறது. பிரம விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளுடைய பாகங்களை சிவலிங்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். பிரம விஷ்ணு சிவபாகங்கள் காட்சி அளிப்பது சிவலிங்கம். சிவலிங்கம் 3 கூறுகளை உடையது. இப்பொழுது சிவலிங்கத்தை பார்க்கிறோம். சிவபெருமானுடைய திருமேனி தானப்பா. சிவலிங்கம் வேற, சிவபெருமான் வேற இல்லை. அவர் அருவுருவ திருமேனியாக காட்சி அளிக்கிற கோலம் சிவலிங்கம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஓம் நம சிவாய. சிவலிங்கத்தினுடைய அடிப்பாகம், இப்ப வடிவத்தை பார்க்கிறீங்க. சிவலிங்கத்தினுடைய அடிப்பாகம் நாட்கோண வடிவம். இனிமேல் கவனமா பாப்பியல் போல. இந்த பூமிக்கு அதிபதியாக சிருஷ்டிகர்த்தாவான
பிரமபாகத்தை உணர்த்துவது. பூமிக்கு அதிபதியான, பூமியை படைக்கின்ற படைப்பல் தொழிலை செய்பவராகிய சிருஷ்டி கர்த்தாவாக விளங்குகின்ற பிரமபாகத்தை உணர்த்துவது சிவலிங்கத்தினுடைய அடிப்பாகம். அது மட்டுமல்ல நேயர்களே, மத்திய பாகம் சிவலிங்கத்தினுடைய நடுப்பாகத்தை எப்படி பார்க்கிறோம் என்றால், அங்கே 8 பட்டமுடைய அட்டகோண வடிவம், 8 பட்டமுடைய அட்டகோண வடிவம். அங்கே வாமை, சேஷ்டை, ரௌத்திரி, காளி, கலவிகரணி, பாலவிகரணி, பலப்பிரஸ்தமி, சர்வபூதமணி என்னும் மகாவிஷ்ணுவினுடைய 8 சக்திகளும் காட்சி அளிக்கிறது. மத்திய பாகம், சிவலிங்கத்தின் மத்திய பாகம். இதனோடு பொருந்த இருக்கும் ஆவுடையார் எனப்படும், ஆவுடையார் மிக முக்கியம், ஆவுடையார் எனப்படும் மனோன்மணியாக 9வது சக்தியும் சேர்ந்து மகாவிஷ்ணுவினுடைய நவ சக்திகளாகி நீதிக்கதிபதியான காத்தல் எனப்படும் ஸ்திதி கர்த்தாவாக விளங்குகின்ற விஷ்ணு பாகத்தை உணர்த்துவது. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவலிங்கத்தினுடைய பாகம். சிவலிங்கத்தினுடைய வடிவ பகுதிகளிலே தெய்வீக மூர்த்தங்களினுடைய தரிசனத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரண் என்பதனாலே அரி என்பதாகும். அரண் என்பதனுடைய பெண்பால் அரண் இறைவன், அதனுடைய பெண்பால் இது அரி. அரண் அரி, அரண் என்றால் அரி என்ற பெண். ஆகவே அரண் என்பதனுடைய பெண்பால் அரி. அதனாலே அரியல்லால் தேவையில்லை ஐயன் ஐயனாருக்கு, அரியல்லால் தேவையில்லை ஐயன் ஐயனாருக்கு என்று திருநாவுக்கரசர் அருளி செய்திருக்கிறார். 12 ஆழ்வார்களிலே ஸ்ரீமன் நாராயணனை கண்டவர்கள் 5 பேர், 5. 12 ஆழ்வார்களா பரந்தாமனுடைய புகழை பாடியவர்கள், ஆண்டாளுடைய புகழை பாடியவர்கள், ஸ்ரீமன் நாராயணனுடைய புகழை பாடி பெருமை பெற்றவர்கள் 12 ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களிலே நாராயணனை கண்டவர்கள் 5. பார்க்க வேணுமப்பா, அந்த அவனருளாலே வந்தால் வணங்கி அந்த திருவருள் கிடைச்சாத்தான் நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாம் அருளி இருக்கின்ற பாடல்களிலே, ஆழ்வார்களுடைய பாடல்கள் நேயர்களே, அரணின் உருவத்தை முதலிலே அருளி அரியின் உருவத்தை பின்னே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆழ்வார்கள் இயற்றிய பாசுரங்களிலே அரண் உருவம், அரண் என்று சொன்னால் சிவனுடைய உருவத்தை முதலே பாடி அரியினுடைய உருவத்தை சேர்ந்து பாடியிருக்கிறார்கள், பின்னர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பலப்பாகம் அங்கே ஆணாகவும் இடப்பாகம் பெண்பாகமாகும். எப்பொழுதும் பெண்களுக்கு இடப்பாகம் பாமவாகும். ஆகவே இந்த பலப்பாகம் ஆண்களுக்குரியது, இடப்பாகம் பெண்களுக்குரியது. அதனாலேதான் பலப்பாகம் ஆணாகவும் இடப்பாகம் பெண்பாகமாகவும், பலப்பாகம் ஆண்பாகம், இடப்பாகம் பெண்பாகம். இதனை வலியுறுத்தித்தான் திருமங்கை ஆழ்வார் பிறை தங்கு சடையானை வலத்தே வைத்து, பிறை தங்கு சடையானை வலத்தே வைத்து அரணுருவம் அரியின் உருவத்தில் வலப்பாகத்தில் இருப்பதாக கூறுகிறார். அவர்களுடைய பாசுரங்களிலே ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே நாங்கள் அதை பிரித்து ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய தத்துவம் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதனாலே தான் நமது அப்பனாகிய சிவபெருமானது இடப்பாக நமது அம்மையாக விளங்கும் மகாவிஷ்ணுவின் பாகம். பாருங்க, சிவன் அரண் ஹரி, அரணும் அரியும் அப்பா. சிவன் தான் வலப்பாகம் என்றால் அரியாக விளங்குகின்ற விஷ்ணு இடப்பாகம். நமது அம்மையாக விளங்குகின்ற மகாவிஷ்ணு தான் அந்த பாகமாக இடப்பாகமாக காட்சியாக. என்ன பேரெறிய தத்துவம்! மாதொருபாகன் உமாமகேஸ்வரர் ரத்தனாரி. ஆகவே நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவமூர்த்தத்திலே அருவுருவ திருமேனியாக விளங்குகின்ற சிவலிங்கம். சங்கர நாராயணன், சங்கரன் சிவன், நாராயணன் விஷ்ணு. பாருங்கள், அது மட்டுமல்ல, ஆணும் பெண்ணும் அங்கே சேர்ந்த அந்த வடிவம்தான் அற்புதமாக நமக்கு காட்சி அளிக்கிறது. ஆணின்றி பெண் இல்லை, பெண்ணின்றி யான் இல்லை. இயக்கம் நடக்க என்றால் 2 பேரும் சேர வேண்டும்.
ஆகவே அத்தகு மேலுள்ள பாகத்தை நெருப்புக்கு அதிபதியாகவும் அழித்தல் எனப்படும் சங்காரம். என்ன அழகான தத்துவத்தை சொன்னார்கள் அப்பா. மேலுள்ள பாக்கம் அழித்தல், சங்காரம் நெருப்பு, மறைத்தல் எனப்படும் திருளுபவம், அருளல் எனப்படும் அனுக்கிரகம் ஆகிய முத்தொழில்களின் அதிபதியாக சிவபாகம். அதான் சிவலிங்கத்தினுடைய வடிவம், சிவலிங்கத்தினுடைய பாகம், அந்த பகுதி. அது மட்டுமல்ல நேயர்களே, பூமிக்கு அதிபதியாக பிரமா, பூமிக்குள் மறைந்து ஓங்கி நிற்கும் நீருக்கு அதிபதியான விஷ்ணுபாகம். சிவலிங்கத்தை எவ்வளவு தத்துவார்த்தமாக நாங்கள் சிந்திக்கிறோம். அபிஷேக நீரை தாங்கி விரிந்து நிற்கும் நெருப்பும், அங்கே நெருப்புக்கு அதிபதியான சிவபாகம் மேலோங்கி காட்சி அளிக்கிறது. இந்த சிவலிங்கத்தினுடைய வடிவத்தை, சிவலிங்கத்தினுடைய பாகங்களை நாங்கள் தத்துவார்த்தமாக சிவசிந்தனையோடு அறிந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அந்த சிவலிங்க தத்துவத்தினுடைய வடிவம் எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு உயர்ந்த தத்துவத்தை எமக்கு அளிக்கும். இந்த மூன்றும் சேர்ந்து அருவமும் உருவமும் அற்ற ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி வடிவம் சிவலிங்கம். குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி சிவலிங்கம். அதான் சிவலிங்கம் வடிவம். இறைவனை நாங்கள் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி என்று பாடுகிறோம், பணிகிறோம், வேண்டுகிறோம். ஆகவே அந்த வடிவம்தான் சிவலிங்கம். ஆகவே சிவலிங்கத்தை வழிபட்டால், இனி பார்ப்போம், சிவனை வழிபட்டால் பிரமாவை வழிபட்ட பலனும், மகாவிஷ்ணுவை 10 திரு அவதாரங்களை வழிபட்ட பலனும் நமக்கு கிடைக்கிறது. சிவலிங்கத்தை வழிபட்டால் சிவனை வழிபட்டவர், பிரமாவை வழிபட்டவர், விஷ்ணுவனுடைய தசவாதாரங்கள் 10 அவதாரங்களை வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கிறது. சிவபெருமானின் 25 திருமூர்த்தங்களை வழிபட்ட பலனும் ஒருங்கே கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை வேதாகமங்கள் வலியுறுத்துகிறது. சிவபெருமானுடைய 25 மூர்த்தங்கள், அந்த மூர்த்தங்களை வழிபட்ட பலனே எங்க பெறலாம் என்றால் சிவலிங்கத்தை வழிபட்டாலே பெறலாம். பாருங்கள், என்ன அழகான தத்துவம். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவனுடைய அருவுருவ திருமேனியாக விளங்குகின்ற சிவலிங்கம். ஓம் நம சிவாய. அது மட்டுமல்ல நேயர்களே, பாவங்களிலே எல்லாம் கொடிய பாகம் எதென்றா நீங்களே சொல்வீர்கள், பிரமகத்தி தோஷம். பிரமகத்தி தோஷம் என்றால் மனிதரை கொன்ற பாவம். அது லேசில தீர்ந்து போகாது. பாவங்களிலே மிகவும் கொடிய பாவம் பிரமகத்தி தோஷம். தோஷம், அந்த பிரமகத்தி தோஷம் என்றால் மனிதர் கொண்ட பாவம். மாற்ற முடியாது. அதுக்கு நிவாரணம் இல்லை, விமோசனம் கிடையாது. அதை நீக்க வேண்டுமானால் தனியாக எந்த மூத்தத்தையும் வழிபட்டு நீக்கிக் கொள்ள முடியாது என்பது வேதாகம விதி. இந்த பிரமகத்தி தோஷத்தை தீர்க்க வேணும், அதை மாற்ற வேணும் என்று சொன்னால் எந்த ஒரு தெய்வத்தையும் வழிபட்டு அந்த பிரமகத்தி தோஷத்தை தீர்க்க முடியாது என்பது எங்களுடைய சிவாகம விதி. அதை தீர்க்க வேண்டுமானால் சிவலிங்க பூஜை செய்யணும். இப்படி ஒரு நிவாரணத்தையும் கொடுத்திருக்கிறாரப்பா. சரி, என்ன செய்கிறது? பிரமகத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது, அது மாற்ற முடியாது என்ற தீர்க்கத்தோடு இருக்கிற நாங்கள் கொஞ்சம் சிவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேணும். இந்த பாவத்தை நாங்கள் அறிஞ்சோ அறியாமலே செய்து போட்டோம், இது தீர வேணும் என்று சொன்னால் என்ன செய்ய வேணும் என்றால், கொஞ்சம் தீர வேணும் என்று சொன்னால் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும். அதனாலே தான் திருவிளையாடல் புராணத்திலே பஞ்சபாபாதகம் செய்தவனுக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவரது பாவங்களை மன்னித்து நற்கதி கொடுத்ததை காணுகிறோம். அது சாட்சி இருக்குது தான், மன்னிக்கிற இயல்பு சிவனிட்ட இருக்குது தானே. ஆனால் இந்த பிரமகத்தி தோஷம் என்பது மிகவும் கொடுமையானது, பொல்லாதது. அதை நாங்கள் அடையக்கூடாது. இந்த சிவலிங்கத்திலே, காஞ்சிபுரத்திலே அம்மையப்பர் சதா சிவலிங்க பூஜை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்தோம். மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்கள் சிவபூஜா துரந்தர்களாக இருக்க அரிச்சுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபதம் பெறுவதாக அந்த விசேஷ தவம் புரிந்ததை யாவரும் அறிந்தது. சிவனிட்ட பாசுபதம் பெறுவதற்காக பஞ்சபாண்டவர்களில் ஒருவனான அரிச்சுனன் சிவபூஜை செய்தான். கந்தபுராணத்தில் நீங்கள் பார்த்தால் சூர சம்காரத்துக்கு பிறகு
ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமான் திருச்செந்தூரிலே சிவபூசை செய்து கொண்டிருப்பதை காணலாம். பாருங்க, யாரப்பா சிவபூசை நாங்கள் செய்ய முடியுமா? சிவபூசை செய்வதற்கு அந்த தகுதி வேண்டும். என்ன தகுதி? பட்டமோ பதவியோ இல்லை. சிவபெருமானுடைய அனுக்கிரகம்தான் அந்த தகுதி. அவன் அருளாலே வந்தால் வணங்கி சிவனை மனம் மொழி மெய்களினாலே இந்து பெருமக்கள் வழிபடுகிற பொழுது எல்லாம் கிடைத்து விடும், எல்லாம் தருவான். ஆகவே கயமுகாசுரனை சங்காரம் செய்த பிறகு ஆருடைய கயமுகாசுரனுக்கு சங்காரம் நடந்தது? விநாயக பெருமான். கயமுகாசுரனை சங்காரம் செய்தவர் விநாயக பெருமான். சூரனை சங்காரம் செய்தவர் முருகப்பெருமான். எல்லாம் சண்டை தானப்பா. ஆகவே இந்த கயமுகா சூரனை சங்காரம் செய்த பிறகு விநாயக பெருமான் திருச்செங்காட்டங்குடியிலே சிவலிங்க பூஜை செய்து கொண்டிருப்பதால் பாருங்க, அடுக்கி கொண்டு வருகிறோம். ராமாயணத்தில் ராவண சங்காரத்துக்கு பிறகு ஸ்ரீ ராமபிரான் ராமேஸ்வரத்திலே ராமநாதரை சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு இயற்றியது. ஏன் கனுமன் தனியாக காசியிலிருந்து லிங்கம் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு இயற்றியதை பார்க்கிறோம். மேலுலகத்திலே அதிகாரம் பெற்ற சகலருக்கும் சிவபூசை செய்தால் அவ்வ பதவிகளை பெறலாம். பாருங்க, சிவபூசைக்கு இருக்கிற பலன் எவ்வளவு பாருங்கள். சிவபூசை என்ன தத்துவம், சிவபெருமானுடைய வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன, நாங்கள் இதை பேச முடியாது. அவனுடைய அருள் இருந்தால் தான் அதை பார்க்க. ஆகவே இந்த எந்த விதமான பாவங்களை செய்தாலும் அதை போக்குவதற்கு சிவலிங்க பூஜை மிக முக்கியம், சிவ வழிபாடு மிக முக்கியம். நமது நாயன்மார்களும் மாணிக்க வாசகரும் அருளி செய்த அந்த பாசுரங்களை பாருங்கள், திருமுறைகளை பாருங்கள். எப்பேற்பட்ட பாவமானாலும் நீங்க வேண்டுமானால் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும். மேலான பதவி பெற வேண்டுமானால் சிவலிங்க பூஜை செய்தாக வேண்டும். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவபெருமானுடைய அருவுருவ திருமேனியாகிய சிவலிங்கம். ஓம் நம சிவாய. நாங்கள் லிங்கங்களை கூட 5 வகையாக பார்ப்போம். சுயம்புலிங்கம், சிவலிங்கத்தினுடைய வடிவத்தில் சுயம்புலிங்கம், பிறர் எவரும் உருவாக்கப்படாமல் தானாக உருவாகியது. அடுத்தது 2வது காணலிங்கம், விநாயகர் முருகன் போன்ற தெய்வங்களால் உருவாக்கப்பட்டது. தெய்வீகலிங்கம், பிரமா விஷ்ணு முதலிய தேவர்களால் உருவாக்கப்பட்டது தெய்வீகலிங்கம். ஆரிடலிங்கம் 4வது, தவநெறியிலே நிற்போரான ரிஷிகள் மகான்களால் உருவாக்கப்பட்ட லிங்கம் ஆரிடலிங்கம். மானிடலிங்கம், மனிதர்களாலே இறை அருளாளர்கள் முயன்று உருவாக்கப்பட்டது மானுடலிங்கம். இவற்றை தவிர இயற்கையின் 5 கூறுகளையும் 5 லிங்க வழிபாடு செய்யும் மரபும் நமக்கு இருக்கிறது. இவற்றை பஞ்சபூத தலங்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். மண்லிங்கம், திருவாவூர் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரருடைய ஆலயத்திலே காட்சி அளிப்பது மண்லிங்கம். நீர்லிங்கம், பஞ்சபூதங்களை பாருங்கள், நீர்லிங்கம், திருவானைக்காவிலே காட்சி அளிப்பது நீர்லிங்கம். அக்னிலிங்கம், திருவண்ணாமலை அக்னியினுடைய வடிவம், அக்னி மலையானது. ஆகவே திருவண்ணாமலையில் அக்னிலிங்கம். அங்கே காற்றுலிங்கம், பஞ்சபுராணங்களிலே காற்று, நிலம், நீர், தீர், காற்று, ஆகாயம் என்று பார்க்கிறோம். காற்றுலிங்கம் அங்கே திருக்காலத்தி. ஆகாயலிங்கம் சிதம்பரம். என்ன தத்துவம், லிங்கங்களுடைய இந்த அழகான தரிசனம் பாருங்கள். சிவலிங்கம் நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவலிங்கம். இந்த லிங்கம், சிவலிங்கம் என்ற சொல்லில லிங்கம் என்னும் தொடர் வருகிறது, சித்தரிக்கப்படுகிறது. சிவபெருமான் படைப்பு முதலான 5 தொழில்களாலும் பிரபஞ்சத்தை சித்தரிக்கின்றதால் சிவலிங்கம். பாருங்கள், அந்த சிவலிங்கத்தினுடைய சிந்தனை அதுதான். கண்ணுக்கு புலப்படாத அருவுருவ திருமேனிக்கும், அருவ திருமேனி, கண்ணுக்கு புலப்படாத திருமேனி இறைவனுடைய அருவ திருமேனி. கண்ணுக்கு புலப்படும், கண்ணுக்கு தெரிகிறது, கண்ணுக்கு தெரியாதது அருவ திருமேனி. கண்ணுக்கு தெரிவது, பார்த்தாலே பார்க்கலாம். அந்த திருமேனி உருவ திருமேனிக்கு மூலமாக இருப்பிடமாக சிவபெருமானை அறிந்து வழிபடுவதற்கு அடையாளமாக விளங்குவது சிவலிங்கம். ஓம் நம சிவாய, சிவாய நம. ஆகவே நாங்கள் இந்த சிவலிங்க வழிபாடு சிவபெருமானுடைய வழிபாடு.
இந்த சிவ மூர்த்தங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் 25 சிவ மூர்த்தங்கள் சிவனுடைய வடிவங்களை பார்க்கிறோம். இந்த வடிவங்களை எல்லாம் சேர்த்து அறிந்து வழிபாடு செய்வதற்கு பூரண பொருளாக கண்ணாலே பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய மூர்த்தமாக இருப்பது சிவலிங்கம். இன்றைக்கு பஞ்ச ஈஸ்வரங்கள், ஈழத்தை சிவபூமி என்று சொன்னவர் திருமூலர். அப்ப அந்த 5 ஈஸ்வரங்களிலும் சிவலிங்கம், மூலாலயங்களிலே சிவலிங்கத்தை பார்க்கிறோம். திருக்கேஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், முன்னேஸ்வரம், நகுலேஸ்வரம். அங்கே தான் தோன்றிய ஈஸ்வரங்கள், தானாக தோன்றிய ஈஸ்வரங்கள். மூலாலயங்களிலே சிவலிங்க வழிபாடு. சிவராத்திரி என்று சொன்னால் இந்த சிவலிங்கத்துக்குரிய சிவாலயங்களிலே சிவலிங்கத்துக்குரிய வழிபாடுகள் மிக சிறப்பாக 4 யாம பூஜைகளாக அமைந்து விடுகிறது. ஆகவே நாங்கள் இந்த ஆனி மாதத்திலே சிவப்பொழுதுகளை நாங்கள் கழித்து வருகிறோம். சிவனுடைய தரிசனம் கிடைக்க வேணும். ஆணி யுத்தரத்தை பார்த்தோம், சிவலிங்கத்தை பார்த்தோம், சிவபாகங்கள் எமக்கு உணர்த்துகின்ற தத்துவார்த்தமான திருமூர்த்தங்களை பார்த்தோம், விஷ்ணுவை பார்த்தோம், பிரமாவை பார்த்தோம். ஆகவே சிவனை பார்த்தோம், மும்மூர்த்திகளை பார்த்தோம். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாம் வெல்ல சிவபரம்பொருளினுடைய அந்த தத்துவார்த்தமான சிந்தனைகளோடு நாங்கள் மூழ்கி இருக்கிறோம், இன்னும் பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே. ஓம் நம சிவாய.